ஆகஸ்ட் 31 எப்படி ஒரு மிகப்பெரிய ஹீரோக்கான ஃபேன் பேஸை வந்து நம்ம பார்ப்போம். அவங்க அதாவது கட்டட் வைக்கிறதா இருக்கட்டும், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போடுறதா இருக்கட்டும், அவங்க பர்த்டேக்கு விஷ் பண்ணுறது. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஹீரோக்கு பார்ப்போம். ஆனால் ஒரு மியூசிக் டைரக்டருக்கு இந்த அளவுக்கு ஃபேன் பேஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வியந்து பார்க்குற அளவுக்கு ஒரு மியூசிக் டைரக்டர் இருக்காரு. அவர் யார் அப்படின்னா யுவன் சங்கர் ராஜா தான். ஆமாம், இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் யுவன் சங்கர் ராஜாவை பற்றி தான் இருக்க போது. அவருடைய மியூசிக்கை பற்றி இருக்க போது. அதை தவிர்த்து அவருக்கான நெகட்டிவை வந்து இதுலேயும் பேச போகிறோம். ஆமாம், ஸோ இது எல்லாம் கலந்தது தான் இந்த வீடியோ. அண்ட் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே யுவன் சங்கர் ராஜா. கம்பேக் அப்படிங்கிற ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆனதே இவரால் தான். ஏன் அப்படின்னா யுவன் சங்கர் ராஜா வந்து பழைய மாதிரி மியூசிக் போட மாட்டாரு. பழைய யுவன் சங்கர் ராஜாலாம் எப்படி தெரியுமா அப்படிங்கிற ஒரு டாக் கிரியேட் பண்ணாங்க. ஆக்சுவலாக யுவன் சங்கர் ராஜா கம்பேக் அப்படிங்கிற பர்சன்லாம் கிடையாது. ஏன் அப்படின்னா அவர் எப்போதுமே அவரோட மியூசிக்கை தான் போட்டுக்கிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த யுவன் சங்கர் ராஜாவாக இருக்கட்டும், இப்போ இருக்க யுவன் சங்கர் ராஜாவாக இருக்கட்டும், ஏன் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், மாரிக்கு முன்னாடியே இந்த பழைய மாதிரி யுவன் சங்கர் ராஜா இல்லைப்பா அப்படிங்கிற ஒரு டாக் கிரியேட் ஆகிட்டே தான் இருந்துச்சு. ஆனால் மாரி 2 சாங் வந்ததுக்கு அப்புறம் இப்போ வரைக்குமே 1.5 பில்லியன் யூடியூப்பில் அந்த சாங் வியூஸ் போயிருக்கு. யூடியூப்பில் வியூஸ் போனதுனால அந்த சாங் பெட்டர் சாங்கா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. ஒரு சாங் வரத்துக்கு முன்னாடி, அந்த சாங்கை விஷுவலாக பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த சாங்கை பற்றி பல கிரிட்டிசம் வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த வகையில் யுவன் சங்கர் ராஜாவுடைய பல சாங்ஸ் வந்து அப்படி தான் கிரிட்டிசம் பண்ணுறாங்க. ஆனால் அதை விஷுவலாக பார்த்ததுக்கப்புறம் நல்லா இருக்குல்லப்பா, ஒரு மாதிரி வைபாக இருக்குல்லப்பா அப்படிங்கிற ஒரு டாக்குமே கிரியேட் ஆகிட்டு தாங்க இருக்குது. ஸ்டார்டிங் பீரியடில் யுவன் சங்கர் ராஜா என்ன பண்ணார், அவர் எப்படி இந்த அளவுக்கு எல்லாரையும் ஈர்க்கிறாரு அப்படின்னா, எப்போதுமே இளையராஜாவுக்கு வந்து ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, எளிமையான இசையை வந்து இளையராஜா சார் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. நம்மளுடைய வாழ்வியலோட கலந்த ஒரு இசையை வந்து இளையராஜா சார் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. யுவன் சங்கர் ராஜா அந்த ஒரு விஷயத்தில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம அதாவது இந்த 2000 இருக்கக்கூடிய குழந்தைகள், அதாவது 90களை தொட்ட குழந்தைகள் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதாவது 95லேருந்து இந்த 2000 வரக்கூடிய குழந்தைகள் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை சொல்லுவாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே அவங்களுடைய வாழ்வியலையும் அவங்க அந்த இடத்துல ரிலேட் பண்ணிக்கக்கூடிய மியூசிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா போட்டிருக்காரு. பூவெல்லாம் கேட்டு பாருங்கிற ஒரு படத்துடைய பாட்டு செம பீக்கில் போகுது. அப்போ வந்த ஒரு மியூசிக் கிராஃபில் இது என்னப்பா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வை எல்லாருமே அவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதை தவிர்த்து அப்படியே வருஷலாம் வந்து பார்த்தீங்கன்னா தீனா வருது, எல்லா பாட்டுமே ஹிட் ஆகிட்டே இருக்கு. யாருப்பா அந்த மியூசிக் டைரக்டர், என்னப்பா இந்த அளவுக்கு ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. இளையராஜா ஒரு சைடில் பீக்கில் போறாருன்னு பார்த்தா இவர் வேற ஒரு கிராஃபில் வேற ஒரு மாடர்ன் மாஸ்டராவா வந்து பிரித்து விட்டுட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு டாக்குமே யுவன் சங்கர் ராஜா மேலே வர ஆரம்பிக்குது. இதெல்லாம் அப்படியே போயிட்டே இருக்கும்போது நாமுத்துக்குமார் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் வந்து யுவன் சங்கர் ராஜா கூட இணைகிறாரு. எல்லா பாட்டுமே கோல்டன் மெமரிஸாக வந்து நிற்கிது. ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, யுவன் சங்கர் ராஜாவுடைய நிறைய சினிமா சாங்ஸை வந்து நம்ம கேட்டவங்க அவருடைய ஆல்பம் சாங்ஸை கேட்டிருக்கோமான்னு கேட்டால் ஒரு சில பேர் கம்மின்னு தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இன்னைய வரைக்குமே, அதாவது அவர் ரொம்ப பீக்ல இருக்கும்போது, அவர் அதாவது யுவன் ட்ரக் அப்படிங்கிற வேர்ட்லாம் பயன்படுத்தி ரொம்ப ட்ரெண்ட் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாங் ஒன்று ஒரு ஆல்பம் சாங் வருது. அந்த சாங் என்ன அப்படின்னா ஐ வில் பி தேர் ஃபார் யூ அப்படிங்கிற ஒரு சாங்கு. அந்த சாங்கில் ரிலேட் பண்ணுற மாதிரியான ஒரு வார்த்தைகள், மியூசிக்கையும் ஒரு ஹியூமனையும் எந்த அளவுக்கு ரிலேட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து அதில் வைக்கிறாரு. என்னென்னா, சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் உன்னுடன் நான் இருப்பேன் அப்படிங்கிற மாரி அந்த சாங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வார்த்தைகள் வருது. ஸோ இந்த ஆல்பம் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ட்ரெண்ட் ஆகுது. ஆமாப்பா, நம்ம எப்போதுமே முக்கால்வாசி யுவன் சங்கர் ராஜா சாங் தான் கேட்குறோம். லவ் பண்ணுறவங்க பாதி பேர் யுவன் சங்கர் ராஜா சாங் தான் கேட்டிருப்பாங்க. அது லவ் ஃபெயிலியர் தான் எனக்கு தெரிஞ்சு அதிகமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா ஏதோ ஒரு காரணத்தினாலேயோ என்னன்னு தெரியல, லவ் ஃபெயிலியர் சாங்ஸுக்கு மட்டும் யுவன் சங்கர் ராஜா எக்ஸ்ட்ரா டோஸ் போடுறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இங்கே வந்துகிட்டு தாங்க இருந்துச்சு. அப்படியே நகர்ந்து போயிட்டே இருக்கும்போது என்ன படம்னே தெரியல, ஆனால் பாட்டு செம்மையாக இருக்குது. இந்த படம் ரிலீஸே ஆகலை, ஆனால் பாட்டு வந்துடுச்சு, அந்த பாட்டு ஹிட்டும் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு டாக்குமே வருது. அது என்ன படம் அப்படின்னா பேசு அப்படிங்கிற ஒரு படம். அந்த படம் ரிலீஸ் ஆகலை, ஆனால் அந்த பாட்டு வெண்ணிற இரவுகள் காதலின் மௌனங்கள் இப்போ வரைக்குமே எல்லாருடைய பிளேலிஸ்ட்லயுமே இருக்கும். அதே மாதிரி இரு கண்கள் சொல்லும் காதல் செய்தி அப்படிங்கிற ஒரு பாடல் பல பேர் கேட்டிருக்க மாட்டாங்க. அதுவும் யுவன் சங்கர் ராஜா ஒன் ஆஃப் த ஜெம் அப்படின்னே சொல்லலாம். பாதி பேர் கேட்டிருக்க மாட்டாங்க. இந்த சாங்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பறவையை எங்கே இருக்கிறாய் சாங் இருக்குல்ல, ஸோ அந்த சாங்கை ரிலேட் பண்ண அந்த சாங் மாதிரியே தான் எந்த ஒரு சாங்குமே இருக்கும். அப்படியே கொஞ்சம் பொறுமையாக யோசிக்கும் போது எல்லாருமே யுவன் சங்கர் ராஜா மேலே அனுபவிக்கிறாங்க. யுவன் சங்கர் ராஜாவுக்கு வந்து அதாவது இந்த விஷயம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ராம் சார் கேட்கக்கூடிய ஒரு விஷயம், எல்லா இடத்துலையும் பாராட்டு வாங்கின ஒரு பாட்டு இங்கே வந்து அவார்டு கிடைக்கல அப்படிங்கிற மாரி ராம் சார் பேசியிருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த அளவுக்கு ஒரு மியூசிக் போடக்கூடியவர், இந்த அளவுக்கு ஒரு ஃபேன்ஸை வச்சிருக்கக்கூடியவர், இந்த அளவுக்கு இசையால் நம்மளை ஈர்க்கக்கூடியவருக்கு ஏன்
ஒரு ஒரு சரியான அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ வரைக்குமே இருக்கு. ஆனா மோஸ்ட் ஆஃப் 90 கிட்ஸ் வந்து யுவன் சங்கர் ராஜாவை கொண்டாடுறது ரொம்ப அதிகம் தான். காரணம் என்ன அப்படின்னா அந்த 90s பீரியட்லயே, அதாவது இந்த 2000 பீரியட்லயும் சரி, 95லேருந்து அந்த 2010 2015 2018 வரைக்கும் கூட வச்சுக்கலாம், அதிகமா கேட்டு ரசிச்ச ஒரு பாடல் அப்படின்னா யுவன் சங்கர் ராஜாவுடைய பாடலா தான் இருக்கும். அதை தவிர்த்து வேற பாடல் ஓகே ஃபைன், ஏ ரஹ்மான் சாங் போட்டுட்டு இருந்தாங்க, பாக்கி எல்லாருமே வித்யாசாகர் எல்லாருமே போட்டுருந்தாங்க. பட் ஜீரோ ஹேட்டட் அப்படிங்கிற டேக்லைன் கீழே வரக்கூடிய ஒரு மியூசிக் டைரக்டரா யுவன் சங்கர் ராஜா இருந்தாரு. ஆனா அப்படிப்பட்ட யுவன் சங்கர் ராஜா இப்ப ரீசன்ட் டைம்ல எல்லாருமே சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்னவா இருக்கு அப்படின்னா, பழைய மாதிரி இல்லப்பா ஒரு மாதிரி பாட்டு கச்ச 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 கச்சன்னு இருக்கு, அவரு ஒரு மாதிரி அப்படியே நல்லா போடுவாரு, இப்ப என்னப்பா கச்ச கச்சன்னு இருக்கு அப்படிங்கிற ஒரு டாக்குமே இருக்கு. ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும், ஒரு மியூசிக் டைரக்டர் அவருடைய விருப்பத்துக்கு ஏற்க ஒரு பாடல் போடணும் அப்படின்னா அது ஒரு ஆல்பம் சாங்காவோ இல்ல சிங்கிள் ட்ராக்காவோ தான் ரிலீஸ் பண்ண முடியும். ஒரு படத்துக்குள்ள வரக்கூடிய ஒரு பாடலை ஒரு டைரக்டர் என்ன கேட்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த மியூசிக் டைரக்டர் கொடுக்க முடியும். அப்படி இல்லைன்னா அது பொதுவெளியில் எப்படி வரும் அப்படின்னா, இல்லை நான் கேட்ட மாதிரி ஒரு மியூசிக் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு வார்த்தையாக மாறிடும். அப்படிங்கிறனால தான் இப்போ வரைக்குமே இல்லை, அவருடைய பெஸ்ட்டை தான் கொடுத்துட்டு இருக்காரு, அவர் கொடுக்காமலாம் இல்லை. இப்போ வரைக்குமே பிஜிஎம் கிங் அப்படின்னா கண்ணை மூட்டு டக்குன்னு எல்லாம் சொல்லுவோம் யுவன் சங்கர் ராஜாப்பா. அஞ்சான் படம் ஓகே, நான் இந்த பிஜிஎம் விஷயத்தை பேசினால அஞ்சான் படத்தை பற்றி பேசுகிறேன். அஞ்சான் படத்தில் வந்து நல்லா நீங்கள் யோசிச்சு பாருங்க, படம் ஒரு மாதிரி மிக்ஸ்டு ரிவ்யூவாக போகுது, அதுக்கப்புறம் படம் ஃப்ளாப், இதுமாதிரி நிறைய விஷயத்தை வந்து அந்த படத்துக்குள்ளே திணிக்கிறாங்க. ஆனால் அந்த படத்தோட பிஜிஎம் ட்ராக்காக இருக்கட்டும், அந்த படத்தோட ஆல்பமாக இருக்கட்டும், இப்போ வரைக்குமே எல்லாருமே ரசிக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. அந்த பேங் 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 அப்படின்னு கேட்ட வகைக்கு எல்லாருமே அந்த ஒரு ஸ்வாகை மெயின்டைன் பண்ணக்கூடிய வகையில் தான் அஞ்சான் படம். பில்லாலாம் வந்து டு த கோர்ல அப்பதான் ஒரு விஷயத்தை வந்து எல்லாருமே அஜித் ஃபேன்ஸ் எல்லாருமே சொல்லுவாங்க, எங்க ஆளு நடந்து வந்தா போதும்பா அப்படிங்கிற விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் வச்சுங்களேன். மங்காத்தாங்கிற ஒரு படம் வருது, அந்த ஒரு பீட்டை இதுக்கும் வெங்கட் பிரபு வந்து ஒரு ஸ்டேஜில் சண்டை போடுவார், அந்த மியூசிக் கொஞ்சம் போடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சாங்க்கு ஏன் அவார்டு கிடைக்கல, ஸோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். ஏன்னா எல்லாம் ரசிக்கிறாங்க, அப்புறம் அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் யுவன் சங்கர் ராஜா கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் சரி, யுவன் சங்கர் ராஜாவை ரசிக்கிறவங்களும் சரி, எல்லாருக்குமே அந்த ஒரு ஆதங்கம் இருக்க தான் செய்யுது. இந்த மனுஷன் இவ்வளோ பண்ணிட்டா இருப்பா, ஆனால் இவருக்கான அங்கீகாரம் இன்னும் சரியாக கிடைக்கலப்பா அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்க தான் செய்யுது. நம்ம அந்த இதுக்குள்ளே வருவோம், அந்த நெகட்டிவ்க்குள்ளே வருவோம். அதாவது டைரக்டர் வந்து சொல்லும்போது அவருக்கு என்ன வேணும், ஓகே இந்த சாங்க்கு இதுதான் உங்களுக்கு வேணுமா, இந்த சிச்சுவேஷனுக்கு இந்த சாங் வேணுமா அப்படின்னு யோசிச்சு அவர் போட முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டாயமே இருக்கு. இப்ப அதிகமா பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா கோட் படத்தோடைய சிங்கிள்ஸ்லாம் வர ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் சிங்கிள் வருது, ஃபர்ஸ்ட் சிங்கிள் வரும்போது என்னப்பா அந்த அளவுக்கு இல்லையப்பா, மச்சி ஓப்பன் த பாட்டில் அளவுக்கு ஈக்குவலா இல்லையே அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும், விஜய் அவர்களும் ஒரு பாட்டை ஓகே ஃபைன் அப்படின்னு ஜஸ்ட் லைக் தட்னு விடக்கூடியவர் கிடையாது. அவருக்கு என்ன வேணுங்கிறவர் அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காவே இல்லை, இந்த பாட்டு இப்படி கொஞ்சம் மாத்தலாம், ஏன்னா அவர் ஆக்சுவலா சிங்கிங் நாலேஜ் உள்ளவர் அப்படிங்கும்போது கண்டிப்பா அவர் அந்த இடத்துல சொல்லியிருப்பாரு. அந்த சாங்கை நம்ம ஒரு ட்ராக்கா மட்டும் கேட்கறதுனாலயோ என்னவோ ஒரு சில இடங்கள் வந்து இல்ல ஒரு சில மொமெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு இல்லப்பா செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு தோணும். ஆனா விஷுவலா பார்க்கும்போது அந்த சாங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே நம்மளுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் ஸ்பார்க் பாட்டு வரும்போது இல்ல ஸ்பார்க் ஒரு மாதிரி யுவனா இல்ல, யுவனிசமா இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லக்கூடிய வகையில தான் இருந்துச்சு. ஆனா இதுக்கான வார்த்தையுமே இன்னும் நம்ம அதை விஷுவலா பார்க்கல. விஷுவல் ட்ரீட் அப்படிங்கிறது சினிமாக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த சாங்கோட அந்த விஷுவல் ட்ரீட்டை பார்க்கும்போது நம்ம கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய வகையில நிறைய விஷயங்கள் இருந்திருக்கலாம். இல்ல அந்த சாங்கை வந்து நம்ம விஷுவலா பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்து அப்பா செமையா இருக்குப்பா, சூப்பரா இருக்குப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய வகையிலுமே இருக்கலாம் அப்படிங்கிறத நானும் இங்க சொல்றேன். இதான்ப்பா யுவன் சங்கர் ராஜாவோட கம்பேக். லவ் டுடேல சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் இல்ல ஒரு மாதிரி இருக்குப்பா பாட்டு அப்படிங்கிறதும் சொன்னாங்க. இப்ப ஆக்சுவலா அவருடைய இடத்துல இருந்து பார்த்தா என்ன பண்றது, இதுவும் அப்படி சொல்றாங்க அதுவும் அப்படி சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருவ செய்யும் தான். ஆனா நீங்க யோசிச்சு பாருங்களேன், ரீசெண்டா அந்த ஸ்டாருடைய சாங் வரும்போதுமே நம்ம அந்த கம்பேக் அப்பா யுவன் கம்பேக்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த ஒரு விஷயங்கள் வந்து வர ஆரம்பிச்சு. ஏன்னா ஸ்டாருடைய சாங்ஸ் வந்து ரொம்ப எளிமையான அதுக்கு என்ன தேவைகள் இருக்கோ அதை வந்து ஸ்டாரில் பண்ணியிருந்தேன். ஸோ இது ஒரு பெரிய படம் அப்படிங்கும்போது ஸோ இந்த கோட்டு பற்றின விஷயங்களாக இருக்கட்டும். ஸோ அதுக்கு ஆனால் கோட்டோட தீ மியூசிக்கை வந்து யாருமே இங்கே சொல்லலை. ஏன்னா தீ மியூசிக் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய பேர் ரசிக்கக்கூடிய வேலை இருந்துச்சு. தலைவன் இதில் மிரட்டிட்டாப்லப்பா அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் சொல்லிட்டு. ஏன்னா தீ மியூசிக்கை நம்ம விஷுவலாகவே பார்த்துட்டு விஷுவலாக பார்க்கும்போது அந்த தீ மியூசிக் வந்து எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் சொல்கிறேன், சாங்குமே அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணக்கூடிய வகையில் தான் இருக்கும். அண்ட் இன்னொரு யோசிச்சு பாருங்க, ஃபர்ஸ்ட் ரீமிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கல்ச்சரை உருவாக்குனதே யுவன் சங்கர் ராஜா. ஒரு சாங் வந்துச்சுன்னா அந்த சாங்கோட ரீமிக்ஸ் வரும். ஆக்சுவலா சொல்ல போனா சாங்கோட ஒரிஜினல் ட்ராக்கை விட யுவன் சங்கர் ராஜா ரீமேக் ட்ராக்ஸை கேட்க தான் நிறைய பேர் வந்து விருப்பப்பட்டு ரசிக்க ஆரம்பிச்சாங்க. லூசு பெண்ணையா இருக்கட்டும், அப்புறம் வந்து நம்ம காட்டுலையா இருக்கட்டும், இது மாதிரி நிறைய பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரசிக்கவும் ஆரம்பிச்சாங்க. இந்த விஷயங்கள்லாம் வந்து யுவன் சங்கர் ராஜா செஞ்சுக்கிட்டே தான் இருந்தது. அவர் எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய யூனிக்னஸை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே தான் இருந்தார். எங்கேயுமே அதை வந்து விட்டு கொடுக்கணும், எல்லாப்பா போதும்பா அப்படிங்கிறது எல்லாம் சொல்லலாம். ஏன்னா எந்த ஒரு விஷயம் பண்ணி இவ்வளோ ஒரு விஷயம் பண்ண ஒரு மனுஷன்
ஜஸ்ட் லைக் தட்னு எந்த ஒரு மியூசிக்குமே போடுறது கிடையாது. நீங்கள் தங்க மீன்களில் வந்து ஆனந்த யாழை கேட்டிருப்பீங்க. ஆனந்த யாழை மீட்டுகிறாய் அடி நெஞ்சில் வண்ணம். அதில் ஒரு சாங் ஒன்று இருக்குது, யாருக்கும் தோழன் இல்லை யாருக்கும் தோழன் இல்லைன்னு ஒரு சாங் இருக்கும். அந்த சாங் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு வந்து ஒரு மியூசிக் மட்டும்தான் போகும், மியூசிக் ட்ராக் மட்டும்தான் போகும். அது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த சாங்கை நீங்கள் கேட்டு பாருங்கள். அந்த இடத்துக்கு அப்புறம் யாருக்கும் தோழன் இல்லை யாருக்கும் தோழன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாங் வரும். அது ரொம்ப சின்ன சாங் தான். அந்த சாங்கோட ஒர்க்குமே வந்து பார்த்திங்கன்னா தி பெஸ்ட்டாக இருக்கும். தரமணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 என்னமோ இருக்கும் அதோடைய ட்ராக் லிஸ்ட் மட்டுமே. 8 ட்ராக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அன்பீட்டபுளாகவே இருக்கும். ஏன்னா அவ்வளோ அழகாக அதில் மெனக்கட்டு சின்ன சின்ன விஷயங்களாக பண்ணிக்கிட்டு இருப்பார். ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்கள், இவ்வளோ அதாவது ஜீரோ ஹேட்டடாக இந்த ஒரு பர்சனை இப்போ ஒரு சில ஹேர்ட்ஸ் அப்படியே வந்துக்கிட்டே இருக்குல்ல. ஸோ அந்த நெகட்டிவ் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்குல்ல. எப்போதுமே ஒரு கலைக்கு வந்து நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ்ங்கிறது வரதான் செய்யும். ஆனால் ஒரு மனுஷனுக்கு எங்கேயுமே ஹேட்டர்ஸ் இல்லாத ஒரு மனுஷனுக்கு திடீர்னு எங்கேருந்து வந்தாங்க ஹேட்டர்ஸ் அப்படின்ட்டு. இது நான் பேசும்போது நீ ஒரு யுவன் கன்னிப்பா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அது கிடையாது. ஏன்னா நான் வந்து எல்லாருடைய மியூசிக்குமே ரசிக்கக்கூடியவன் தான் வச்சிங்களேன். ஸோ அந்த வகையில் ஒரு இவ்வளோ ரசித்த ஒரு பர்சனை இப்படி எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்களே, இந்த மனுஷன் எவ்வளோ பண்ணியிருக்காரு. ஆனால் அது பல பேருக்கு தெரியல. ஏன்னா ஒரு ட்ராக்குமே ரசிக்கக்கூடிய, ஏன்னா இப்போ யோசிச்சு பாருங்களேன், நம்ம ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கும்போது ஒரு நாளில் சாங் தான் கேட்போம். அது இப்போ வரைக்குமே. ஏன்னா ஏதோ ஒன்று நிறைய பேர் இதை சொல்லுவாங்க, இல்லை எனக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கும், அப்போ வந்து நான் ஒரு நாளில் சாங் கேட்டுருவேன், அது ஒரு மாதிரி செட்டடாக இருக்கும் அப்படிங்கிறதுன்னு சொல்லுவோம். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுன்னா, ஒரு கிட்டத்தட்ட பல வருஷங்கள் ஆயிடுச்சு, அந்த சாங் இப்போ வரைக்குமே நிற்கிது அப்படின்னா அந்த மனுஷன் அந்த சாங்க்கு எந்த அளவுக்கு மெனக்கெட்டிருப்பாரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு. இன்னொரு கிளாஷ்மே போகுது என்னன்னா, அஜித் சாருக்கு மட்டும்தான்ப்பா யுவன் சார் நல்லா போடுவார், விஜய் சாருக்கு மட்டும்தான் யுவன் சார் நல்லா போடுவார். அது கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா, இங்கே ஒரு படம் வருது, வலிமைன்னு ஒரு படம் வருது. வலிமைங்கிற படம் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இவனா செஞ்சிட்டீங்கல்ல அப்படிங்கிற ஒரு விஷயங்களுமே பேசினாங்க. ஸோ இப்போ அப்படி பார்க்கும்போது இந்த ஹீரோக்கு தான் இப்படி மியூசிக் போடணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. அதான் சொன்னேன், இந்த படம் யாரோட படம்பானே தெரியல, பாட்டு நல்லா இருக்கு அப்படின்னு இருக்கக்கூடிய ஹீரோஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா மியூசிக் போட்டு, ராஜா ரங்குஸ்குன்னு ஒரு படம் இருக்கு, அந்த படம் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா மியூசிக் போட்டிருக்காரு. ஸோ இவ்வளோ விஷயங்களை வந்து எங்கேயுமே இவ்வளோ ஒரு ஸ்டார்டம் இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம மியூசிக் நம்ம ட்ரெண்ட் ஆகிடுவோம், நம்ம பெருசாகிடுவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையோட அவர் மியூசிக் போட்டவரா அவரோட ஃபிலிமோகிராஃபி பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஏன் அப்படின்னா, அவருக்கு ஒரு கதை சொல்லும் போது அந்த கதை பிடிச்சிருந்தா அந்த வகையில் தான் ஒரு மியூசிக் போட்டுட்ருக்காரு. ஸோ அதையும் நம்ம எடுத்து பார்க்கணும். நான் இடையில அதான் சொன்னேன், ஒரு டைரக்டருக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத வந்து பொறுத்து தான் மியூசிக் டைரக்டர் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி. அப்படி பார்த்தா என்னப்பா வெங்கட் பிரபு ஒழுங்காக வாங்கலையாப்பா, மியூசிக் ஒழுங்காக கேட்கலையாப்பா அப்படின்னு கேட்டால் பேக் ஸ்டோரி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சென்னை 628, கோவா, அப்படியே சென்னை செகண்ட் இன்னிங்ஸு, எல்லா சாங்குமே ஹிட்டு. அவருக்கு மியூசிக் வாங்க தெரியாத பர்சன்லாம் கிடையாது. இன்ஃபேக்ட் அவரே ஒரு ஸ்டேஜில் சொல்லியிருப்பாரு, இவனுக்கு வந்து நான் தான் வந்து இந்த எப்படி சொல்கிறது, இந்த பைலட் பேரி அவர் வந்து ஒரு சாங் போட்டார்னா என் வாய்ஸை வச்சு தான் அவர் வந்து ஓகே இப்படி இருக்கா அப்படி இருக்கான்னு டெஸ்ட்லாம் பண்ணுவார் அப்படின்னு வெங்கட் பிரபுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் சொல்லியிருக்காரு. இவ்வளோ இருக்கிறவர் அந்த பாட்டை ஒழுங்காக வாங்காமல் இருந்திருப்பாரா, அவருக்கு அது பிடிக்காமல் இருந்திருக்குமா? ஸோ இவ்வளோ விஷயங்களை என்றைக்குமே ஒரு சினிமாவும் சரி ஒரு பாடலும் சரி இந்த பாட்டு மொக்கையாக தாண்டா போடுறோம் அப்படின்னு யாருமே போட மாட்டாங்க. எல்லாருக்குமே பிடிக்கணும், பிடிக்கிற வகையில் இருக்கணும் அப்படிங்கிறதான் போடுவோம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய கல்ச்சர் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இன்ஸ்டாகிராமுங்கிற ஒரு விஷயம் இருக்குங்கிறதுனால இந்த ஒரு நிமிஷத்துக்கு அந்த ஹூக் மூமெண்ட்ஸ் வேணும்ப்பா, அந்த ஹூக் வேணும்ப்பா அப்படிங்கிற அது ஒட்டி நம்ம வந்து ரீல்ஸில் போட்டுக்கலாம், அது ஒட்டி நம்ம ப்ரமோஷனுக்கு. இது இப்போ இருக்கக்கூடிய கல்ச்சர். ஸோ அதுக்காகவும் சில விஷயங்கள் வேலை பார்க்கணும். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே இது ஒரு கமர்ஷியல் மீடியம், இவ்வளோ செலவு பண்ணக்கூடிய ஒரு மீடியம் அது. அப்போ அந்த செலவை அவங்க சரி கட்டுறதுக்கோ இல்லை இப்படி பண்ணால் தான் அது ப்ரொமோஷன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ விஷயங்கள் அதில் உள்ளடங்கி இருக்கிறதையும் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். இந்த சாங் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிறத நம்ம விஷுவலாகவும் சில விஷயங்கள் பார்க்கணும். ஆனால் அப்படியே ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் மாற ஆரம்பிச்சு, கேட்க நல்லா தான்ப்பா இருக்குது, ஒரு மாதிரி நல்லா வைப்பாக தான் இருக்குது அப்படிங்கிற விஷயமே கோட்டுக்கு வந்துடுச்சு. எனக்கு என்ன ஒரு ஆதங்கம் அப்படின்னா, ஜீரோ ஹர்ட்டடாக இருந்த ஒரு மனுஷனுக்கு திடீர்னு ஒரு ஹர்ட்டர்ஸ் எங்கேருந்து வந்தாங்க தெரில, அவங்க பழைய பாடல்கள் கேட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறதும் தெரில. ஏன்னா காதல் சொல்ல வந்தேன் அப்படிங்கிற ஒரு படம் பார்த்துருப்பீங்க, ஜோ நடிச்சிருப்பார். அதாவது ஜோ கனா காலம் காலங்களில் ஜோவாக இருப்பார்ல, ஸோ அவர் நடிச்சிருப்பார். அந்த படத்தில் எல்லா ட்ராக்குமே ஹிட்டு. பானா காத்தடி முரளியோடைய பையன், பானா காத்தடி அதர்வாவுடைய ஃபஸ்ட்டு படம், அந்த படத்தில் உள்ள எல்லா ட்ராக்குமே ஹிட்டு. ஸோ இதுவே நிறைய டெபியூ ஹீரோவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் பாட்டு போட்டு அந்த ஹீரோவுக்கான கெரியரை சேஞ்சும் பண்ணியிருக்காரு. ஓகே ஒத்துக்கலாம், நாமுத்துக்குமார் வந்ததுக்கப்புறம் யுவன் சங்கர் ராஜாவோடைய கெரியரில் ஒரு கிராஃப் மாறுச்சு அப்படிங்கிறத ஒத்துக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடியுமே அவருடைய நல்ல பாடல்கள் கொடுத்துட்டு தானே இருந்திருக்காரு. நான் சொல்ல பூவெல்லாம் கேட்டுப்பார், தீனா, இதோட எக்ஸாம்பிள் வேறு என்ன வேணும்? ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல.
இவர்னால நாமுத்துக்குமார் இல்லாதனால யுவன் சங்கர் ராஜா கொஞ்சம் அப்படி கிடையவே கிடையாது. அதுக்கான எக்ஸாம்பிள் நான் முன்னாடி சொன்னது தான். அதுக்கு முன்னாடியும் யுவன் சங்கர் ராஜா மிக அருமையான பாடல்களை கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. இப்போ வரைக்குமே அதை கொடுத்துட்டு தான் இருக்காரு. ரீசெண்டாக வந்து அவருடைய இண்டிபெண்டன்ட் ட்ராக்கான டாப்பு டக்கர் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வியூஸை தான் வாங்குனுச்சு, நல்ல ஒரு ரிவ்யூவை தான் வாங்குனுச்சு. எண்ட் ஆஃப் த டே இவர் எப்போதுமே மாடர்ன் மாஸ்ட்ரோ தான். நம்மளை எப்போதுமே ரசிக்கக்கூடிய வைக்கவர் தான். நம்ம என்ன தன்மையிலையும் என்ன சூழல்லையும் அதை கேட்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான். பழைய பாடல்கள் கேட்டுட்டு இருக்கக்கூடிய யுவன் சங்கர் ராஜா ஃபேன்ஸ் இப்பவும் இருக்காங்க. இப்போ வந்து திடீர் யுவன் சங்கர் ராஜா ஃபேன்ஸ் அவங்கள சம்டைம்ஸ் கிரிட்டிசமும் பண்ண தான் செய்கிறாங்க. எண்ட் ஆஃப் த டே ஃபேன் எப்போ வேணால் யாருக்கு வேணால் எந்த இடத்துல வேணால் ஆகலாம், அது மேட்ரு கிடையாது. ஆனால் அதோடைய பேக் ஸ்டோரியாக இருக்கட்டும், அவர் முன்னாடி என்ன பண்ணியிருக்காரு, அவர் எவ்வளோ விஷயங்களை கொடுத்துருக்காரு, எத்தனை பாடல்களை ரசிக்க வச்சுருக்காரு அப்படிங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு கிரிட்டிசம் பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணுது. அண்ட் ஒன்ஸ் அகேன் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே யுவன் சங்கர் ராஜா. அவர் அசால்ட்டா நினைச்சுன்னுக்கிறீங்க. ஒரு டைம்ல அவரை பார்த்து அலறாதனே கிடையாது தெரியுமா?